அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அறத்துப்பாலில் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் உள்ள 7வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண்போம். தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். தனக்கு ஒப்புமையில்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவருக்கு மனக்கவலையை மாற்ற முடியாது. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். தனக்கு ஒப்பாக ஒருவரும் இல்லாத அந்த தனி பெரும் பதியான இறைவன் இருக்கும் இடமான நம் புருவ மத்தியின் உள் நடுவே அவன் திருவடிகளை சேர்ந்தவர்கள் அல்லாமல் மற்றோர்களின் மனக்கவலையை தரக்கூடிய மரணத்தை வெல்ல முடியாது. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். தனக்கு ஒப்பாக ஒருவரும் இல்லாத அந்த தனிப்பெரும் பதியான இறைவன் இருக்கும் இடமான நம் புருவ மத்தியின் உள் நடுவே அவன் திருவடிகளை சேர்ந்தவர்கள் அல்லாமல் மற்றோர்களின் மனக்கவலையை தரக்கூடிய மரணத்தை வெல்ல முடியாது. ஒரு சிறிய விளக்கம். இறைவனின் திருவடிகளை அடைந்தவர்கள் மட்டுமே பேரின்ப நிலையான மரணமில்லா பெருவாழ்வை எய்த முடியும். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.